வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி பூவில் இந்த மாதிரி நிறையா செம்பருத்தி செடியில் நிறைய பூக்கள் பூக்க எந்த மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். பார்க்கலாம் நீங்கள். இது மார்னிங் டைம் தான். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு. இது நாட்டு செம்பருத்தி தாங்க. எவ்வளோ பூக்கள் பாருங்கள், மொட்டுக்கள் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள். இது நாளைக்கு பூக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்குன்னு பாருங்கள். நேற்று பூத்தது அதிகமாக. இங்கே பாருங்கள் அவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குங்க. இது டிசம்பர் டைம் தான், நீங்கள் பார்க்கலாம். எக்கச்சக்கமாக மொட்டுக்கள் வச்சிருச்சு. பூக்களும் பார்த்தீங்கன்னா பூத்துக்கிட்டே தான் இருக்குது. தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பூ குறையாமல், 5-6 பூ குறையாமல் பார்த்தீங்கன்னா பூத்துக்கிட்டே இருக்குங்க. மொட்டுக்கள் கணக்கு பண்ணால் அதுவே கிட்டத்தட்ட 100-150 மொட்டுக்கள் இருக்கும் ஃபுல்லாக, செடி ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி மொட்டுக்கள் நிறையா முளைக்க எந்த விதமான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதாங்க சீவீடு, வேறு எதுவும் இல்லைங்க. இது சாலிடாக இருக்கு இல்லையா, லிக்விட் சீவீடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சாலிடாக இருக்கக்கூடிய சீவீடும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு பாருங்கள், நீங்கள் ஒரு பீஸ் போட்டால் போதுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபெர்டிலைசரானது ப்ரிப்பேர் ஆகிருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவு நீங்கள் போட்டிங்கனாலே கிட்டத்தட்ட 6 to 7 லிட்டர்ஸ் ஆஃப் உங்களுக்கு சீவீட் சொல்யூஷன் ரெடி ஆயிரும். அதோட கலர் பாருங்கள். ஸோ இந்த சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக. இப்போ இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயரில் ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து வீக்லி 1 or 2 நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கலாங்க. செடியும் நல்லா பச்சை பசேர்னு வளரும், பூக்களும் நல்லா வைக்கும். இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், இங்கே நல்லா ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா இடத்துக்கும் அந்த இதானது போகும். நீங்கள் ரெகுலராக பூ எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ யூஸ் பண்ணி டீ எப்படி போடுறது, அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். தாராளமாக நீங்கள் ரெகுலராக இந்த டீ வந்து நம்ம குடிக்க முடியும். இதுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த செம்பருத்தி பூவுக்கு. இந்த கட்டிங்லேருந்து வளர்க்குறது எப்படின்னு நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேங்க. அது ரொம்ப ஈஸி. பாருங்கள், நான் கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு குச்சி தாங்க இது. நல்லா வந்திருக்கு செடியானது. இதுலேயும் முட்டுக்கள் வச்சிருச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் அந்த சீவீட் ஸ்ப்ரே தான் நான் அடிச்சுட்டே வரேங்க. நல்லா பச்சை பசேர்னு வளருது செடியானது. இந்த சீவீட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில பூச்சிகளையும் வர விடாதுங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான நமக்கு ஹெல்ப்ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த சீவீட் சொல்யூஷனில் இருக்குது. நீங்கள் செம்பருத்தி செடிக்கு தாராளமாக இந்த சீவீட் சொல்யூஷனை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி நிறைய பூக்கள் வைக்கும். நீங்கள் எல்லா பூச்செடிகளுக்குமே இது ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணலாங்க. இதெல்லாம் ஆர்கானிக்ன்றதுனால கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.